அவங்களுக்கான குழந்தை பேருன்றது வந்து நிச்சயமாக கிடைக்கும். இது இந்த சல்லாபம் செய்யக்கூடிய நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நடத்தை சொல்லுது. ஆனால் இந்த கிரகங்கள் கெட்டுறதுக்கும் நீ சொன்னதுக்கு இது இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமேல் தான் கரு அப்படின்றது உருவாகும் இல்லையா? அந்த கரு உருவாகக்கூடிய காலகட்டங்களில் தான் இந்த ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பில் அந்த கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை டெவலப் ஆகி வெளியே நமக்கு குழந்தையாக வெளியே வர வரைக்கும் அந்த 10 மாதங்களும் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஆளுமைக்கு எடுத்துக்கு. இப்போ மாதம் இப்போ 14ஆவது நாள் இவங்க ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அது 15ஆவது நாள் 16ஆவது நாள் இவங்களுடைய உடல் கலவி அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது. அப்படின்னா இந்த ஆணினுடைய சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணு பெண்ணினுடைய சுரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட அணுக்குள் போய் சேரக்கூடிய காலம் அப்படின்றது அந்த 15ஆவது நாள் 16ஆவது நாள் நடக்குது. இது போயிட்டு பெண்ணுடைய கரு முட்டைக்குள்ளே இருந்து